புதிய நாளுக்காக, புதிய கிருபைக்காக, புதிய அபிஷேகத்துக்காக, புதிய நாளுக்காக நம்ம நன்றிகளை செலுத்தி உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவருடைய சோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன். பழக்கணும் படைத்தீரே படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது நாளை தந்திரே. படைத்தீரே படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது நாளை தந்திரே. நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சமே, நீதிமான் பாதைகள் என்றும் வெளிச்சமே. மகிழ்ச்சியும் பெருகுதே கர்த்தரே நடத்துகின்றார். அறிக்கை செய்வோம். மகிழ்ச்சியும் பெருகுதே கர்த்தரே நடத்துகின்றார். படைத்தீரே படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது நாளை தந்திரே. கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு என்றும் சந்தோஷமே, கர்த்தரை நம்பும் மனிதனுக்கு என்றும் சந்தோஷமே. அல்லேலூயா பாடுவேன், சேட்டையில் மகிழ்கிறேன். அல்லேலூயா பாடுவேன், சேட்டையில் மகிழ்கிறேன். படைத்தீரே படைத்தீரே எல்லாம் எனக்காக, தந்திரே தந்திரே புது நாளை தந்திரே. வாழ்த்துவேன் வணங்குவேன் இயேசுவின் நாமத்தை, உயர்த்துவேன் உயர்த்துவேன் உன்னத தேவனை. வாழ்த்துவேன் வணங்குவேன் இயேசுவின் நாமத்தை, உயர்த்துவேன் உயர்த்துவேன் உன்னத தேவனை. அல்லேலூயா. யாந்தர மனது சல மனதுர மனதி கரவர யாந்தரவர துர்யாந்தர வர ஷப கல மனதுர மனதி யாந்தரவர வர. ஆராதனைக்குரியவரே ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரை ஒருவராய் வந்தவரே, அழகுள்ளவரே, 10,000 சிறந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே. ஆவியானவரே, திருத்துவ தேவனே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. சலமனதுர மனதி கரவை அம்மரவரை சலமன துர்யாந்தரவரை சலமனதுர நாதரி கரவை அந்தரவரவர. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலமிட நேரங்களில்
உன் கிருபை தந்தீரையா பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 இந்த நோயில் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த நோயில் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன் ஆமென் உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன் தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்க பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா உங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே அல்லேலூயா ஜீவனுள்ள நாளெல்லாம் அல்லேலூயா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அல்லேலூயா எங்களுக்காக யாவையும் செய்து படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் பூமி முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பமானது விசாலமான தூரமான ரீக்கரவர் யாந்தரவர் எல்லா அந்தகார கிளைகளை நாசிரியனா இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டரித்து கொள்கிறோம் விடுதலை ஜெயத்திற்கு இயேசு ரத்தம் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டே என்று சொல்லியிருப்பான் நீ கல்வாரி ரத்தத்தை இந்த பூமி முழுவதுமாக நிரப்பும்படியாக சொல்லிக்கிறோம் அல்லேலூயா சோத்திரம் சிறுபிள்ளைங்க பெரியவங்க முதியவங்க மகானிக பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலே நாம் ஆவியை பொழிந்தவர்கள் என்று சொன்னீங்களப்பா இப்போது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றுமணியாக ஜெபிக்கிற மாட்டோம் அல்லேலூயா இந்த தேசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா கொரோனா ஆவியினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அறியாமல் ரட்சகரவர் பொல்லாத வியாதி நாசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டரித்து கொள்ளும் மனுஷர்கத்தின் ஆவியை பொசைக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா அல்லேலூயா தேவ பிரசன்னம் அந்த பூமியை நிரப்பட்ட பிள்ளைகளை நிரப்பட்டும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக வேலை மன கவலையோடு அந்த மன உளைச்சலோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க
அல்லேலூயா. ஒப்பப்பட்டிக்கிற பாதுகாப்பை கொடுங்க லட்சம். கஷ்டப்பட்டுக்கிற மூடி மறைத்து கொடுங்க. அநேக பிள்ளைகள் இன்று கடன் பிரச்சனையில இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் நாமையை நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சுத்தரித்து கொடுங்க. விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க. எல்லா பாவ தோஷங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். யூசுப்பேராக அவன் கூட்டாங்க சேனைகள் அனைத்தையும் அவருடைய ஆழ்கடலை சுத்தரித்து பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ அப்பா, தேவ தூதர்களை மிகாவை தூதர்களை பணிவுடைய ஆவியில் கட்டளை எடுக்கிறோம் ஐயா. பூமி முழுவதுமாக அவருடைய தேவ பிரசனத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தை அன்றே ஊடுருவி கிரியை செய்யாதபடி அது எங்களிடம் வருவதில்லை என்று சொன்னீங்களேன். அப்படியாக அந்த வார்த்தை அன்றே மூலத்தனை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் நாம பிரஸ்தாபப்படுத்தும் இயேசு நாமத்தை கேட்கிறேன் சொல்ல நல்ல பார்க்கவே. ஆமென். அல்லேலூயா. நாளிலே தேவ சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனமானது சங்கீத புத்தகம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 10 வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடுவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீட்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நம்மளை கூட்டி சேர்க்கிறார் தெரியுமா? ஏன்னா அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பாரதேசத்தில் தான் நித்தியமான பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றார்? 5வது வசனத்துல, ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், அடுத்தது பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற யாவரும் சபையில் அவங்களால் என்ன செய்ய முடியாது, நிலைத்து நிற்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வராங்க, ஆனால் அந்த சபையில் அவங்களால என்ன செய்ய முடியாது, நிலைத்து நிற்க முடியவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் அவர்களுக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்கிறபடியினால் நீதிமான்களின் சபையிலே அவர் நிலை நிற்பதில்லை. சபைனா என்ன அர்த்தம்? சபைனாக்கா ஏசப்பா நிமித்தமாய் கூடி வருகிறதா சபை. நீதிமான்களை சூழ்ந்திருக்கிற போது அந்த இடத்துல துன்மார்க்கனுக்கு இடவே இருக்காது. அவனால் நாங்கள் என்ன செய்ய நிற்க முடியாது. ஆண்டுடைய சமூகம் ஷக்கினா மகிமை இருக்கிற இடத்துல ஆசாரியன் நிற்கக்கூடாதபடியான ஒரு மகிமை அங்கே வந்துச்சான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையான இடத்துல துன்மார்க்கனுக்கு இடமே இல்லை. சொல்லுங்களா? அனந்த பாவி நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பதில்லை அப்படின்னு சொல்றது. 4வது வசனத்தை சொல்றாரு, துன்மார்க்கரோ. அல்லேலூயா. அப்போ நீதிமானை குறித்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப துன்மார்க்கரை குறித்து சொல்றேன். அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? அப்படி இராமல், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். இந்த புடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அரிசி கோதுமெல்லாம் புடைப்பாங்க. புடைக்கும் போது அதில் இருக்கிற தேவையற்ற பதறுகள்
அந்த வெயிட்டே இல்லாத ஒரு அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பதறு, அது அப்படியே பறந்து போயிடும். ஏன்னா அது நிலை நிற்க முடியாது. ஒரு இடத்துல அது என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காத்தடிக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு கோதுமையோ அரிசியோ போட்டால் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இலை கருவேப்பிலையோ இல்லை வேப்பிலையோ எதையோ ஒன்று எடுத்து உதிரி போட்டிங்கன்னு வச்சுங்க, காற்று அடிக்கிற காற்றுல என்ன ஆகிடாது, பறந்து போயிடும். ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, அங்கே நிலை நிற்க முடியாது, அதுக்கு வெயிட் இருக்கு. அது போல பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தாதான் சபையில நிலை நிற்க முடியும். அல்ல இல்லையா? இல்லைன்னா காற்றடிக்கும் போது எப்படி பறந்து போதோ அதை போல பறந்து போயிடும், இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். அல்ல இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. அடுத்தது 6வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறாரு. ஆனா அதுல நீதிமான்களை அவர் அறிந்திருக்கிறார். சொல்றீங்களா? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் மேல அவர் நோக்கமா இருக்கிறார். அவங்க எந்த வழியில போறாங்க, சத்தியத்தின் பாதையில போறாங்களா இல்லையா அப்படின்னு அவர் நோட் பண்ணிக்கினே இருப்பார். அல்ல இல்லையா? ஆனால் துன்மார்க்கர் வழியோ அழியும், அவன் செய்வது எதுவுமே வாய்க்காது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் செய்த எந்த ஒரு காரியம் என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது பிரியமானது. அல்ல இல்லையா? அதுதான் இன்னைக்கு அந்த சங்கீத புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு காத்திருக்கணும். அல்ல இல்லையா? நீதிமானுடைய சபையில நாம் என்ன செய்யணும், நிலை நிற்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்றது பாருங்க, சங்கீதம் 1வது அதிகாரம் 1 வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இது யாரை குறித்து சொல்றாரு? நீதிமான்களை குறித்து சொல்றாரு. சொல்லிட்டு தான் அவர் 4வது வசனம் சொல்றாரு, துன்மார்க்கரோ அல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யதில்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது இல்லை, காற்று பரடிக்கிற பதறி போல இருக்கும் அவர் சொல்லி முடிக்கிறார். இப்ப நீதிமான்களை குறித்து சொல்றாரு பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்க மாட்டாங்க. இதான் முதல் வசனம் சொல்லு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும். அப்ப நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார்னா நான் அர்த்தம்னாக்கா பார்க்கிறார். அப்போ நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம போயிட்டு தேவையற்ற ஆட்கள் உட்கார்ந்து கண்ட கதையை பேசிக்கின்னு போற வரவங்களை கமெண்ட் அடிச்சுக்கின்னு கேலி பண்ணிக்கின்னு, அல்ல இல்லையா, போறவர்களை இவங்களே ஒரு வற்புறுத்தி கூட்டி அவங்ககிட்ட சண்டை வாங்கிறது, அல்ல இல்லையா, என்ன அப்படி சொன்னியாமே நீ, நீ அப்படி சொன்னியாமே அவங்ககிட்ட, இவங்கிட்ட அப்படி சொன்னியாமே சொல்லி சும்மாவே சண்டை வாங்குவாங்க. ரோட்டில் உட்காந்து இருப்பாங்க, வெட்டியா உட்காந்து இருப்பாங்க, அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. ஆனா அந்த இடத்துல போய் நீ உட்காராதன்ற சொல்றத பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகள் வழியில நில்லாமல் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனத்தில் சொல்லி அல்லையா. அப்போ பாவிகள் வழியில நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நிற்கக்கூடாது. அல்லையா, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்கார நிற்க கூட கூடாதுன்றார். உட்காரத்தை விட்டுருங்க. பாவம் அந்த இடத்துல ஒரு பாவம் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்காத. அல்ல இல்லையா. இப்போ ஒரு ஒயிட் ஷாப் இருந்து வச்சுங்க, அங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிற்க, அதுக்கிட்ட ஃப்ரெண்டுங்க யாரும் பழக வேணான்னு சொல்லல, ஃப்ரெண்டு தான் நிற்கிறாரு, ஆனா அவர் குடிகாரு. அங்க போய் நின்று என்ன செஞ்சு இருக்காத, நீ பேசின்னு இருக்காத, பார்த்தோட கட்டுக்கார மாதிரி வந்துரு. ஏன்னா நீ உட்காந்து பேசும்போது இன்னொரு விசுவாசம் வருவாங்க, பார்த்துட்டு என்ன செய்யும், பார்த்து எங்க திரும்பாக்குறாரு, ஒயின் ஷாப் பண்ணுறாரு, உன் புருஷன் எங்க திரும்பாக்குறாரு, ஒயின் ஷாப் பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன பயம் வரும். கட்சியில் அவர் நல்ல மனுஷன் தான் இருப்பார், ஃப்ரெண்டை பார்த்து நின்று இருப்பார். அப்போ அந்த இடத்துல நிற்காதன்ற நல்ல சொல்லுவீங்களா, கண்டுக்காத மாதிரி வந்துரு.
அதே மாதிரி துன்மார்க்கர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அதை கேட்காது. துன்மார்க்கர் வந்து சபைக்கு விரோதமான ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன உனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா சபைக்கு போயின்னு வந்து இருக்கிறேன், நாங்களாம் இல்லையா, நாங்கள் தான் கிறிஸ்டின், நாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிற வந்துட முடியல அல்ல இல்லையா, சும்மா வாரானா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது இது போயினே இருக்கிறியா அல்ல இல்லையா, அப்படி என்ன செய்வாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதோ காணிக்கிறோம் வந்தால் இதை கையில் இருக்கிற ஒரு ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் போடுவோம். நீயும் போய் காணிக்க எப்படி செலுத்துற, ஏன் தசமாக கொடுக்குற, ஏன் அப்படி கொடுக்குற, ஏன் பொருத்தனை பண்ணுற, சபையில் அப்படிலாம் கொடுக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணோம், துன்மார்க்கர். அவன் வந்து ஆலோசனை கொடுக்குறதுலாம் அப்படி இருக்கும். அதை கேட்டு நீ நடக்காத, ஏதோ உனக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ அதன்படி. ஏன்னா நானே வழி, நானே உனக்கு சத்தியம், நானே உனக்கு உயிர் ஜீவன் அல்லையா. அப்போ அந்த சத்தியத்திலே நாம் நடக்கிறோமே தவிர துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது. அவங்க பாயில் நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்றான், அதே 26வது அதிகாரத்தில் சொல்றான், 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். பார்த்தீங்களா அல்லையா, நீங்க சத்தியத்தில் நடக்கும்போது உங்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் அல்லையா. நம்ம தவறு செஞ்சிருக்கோம், கண்டிப்பா தவறு செய்வோம் அல்லையா, தவறு செய்யாம யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் கிருபையினால உன்னை கர்த்தர் தாங்கிக் கொள்வார். எப்போ நீ சத்தியத்தின்படி நடக்கும்போது அல்லையா. 4வது வருஷம் சொல்றது, வீணவருடைய நான் உட்காருவதில்லை. அவன் சொல்றான் சங்கீதக்காரன், வீணான ஆட்களோட நான் போய் உட்கார மாட்டேன். வீணானது என்ன தெரியுங்களா, மீன் அவ்வளவுதான். நல்லா தெரியுங்களா, மீன் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, அது வீணா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை காய வச்ச கருவாடாக்கி சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதே இருக்கிற பால் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க அல்ல இல்லையா, அதை உடனே சூடு பண்ணி சக்கரை போட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு அரை நாள் விட்டீங்கன்னு வச்சுங்க, அது கெட்டுடும். அதுக்கப்புறம் அதை நீ குடிக்க முடியாது, ஏன்னா அது கசக்க ஆரம்பிச்சு, அது வீணா போச்சு. ஒரு பொருளை திறந்து வச்சிருக்கிறீங்க, சுவையுள்ள ஒரு பொருளா, நல்ல உங்களுக்கு பிரியமான ஒரு குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறீங்க, அது எப்போதுமா வீணா போகும். அது ஒரு பல்லி வந்துச்சுன்னு வச்சுங்க, அது எடுத்து போட்டு சாப்பிட முடியாது, அவ்வளோதான், வீணா போச்சு, ஒன்றுத்துக்கு உதவாது. உப்பு சார வச்சு போனால் அது ஒன்றுக்கும் உதவாதான், மிதிக்கிறதுக்கு தான் உதவும் அல்லையா. அப்போ நாம சாரமுள்ளவர்களா இருக்கும், கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கும். அதாவது வீணோட நான் உட்காருவதில்லை, அவங்கள வீணா போகணும், ஒன்றுத்துக்கும் உதவாது. அவங்களால ஒரு நன்மை இருக்காது, யாருக்கும் நன்மை இருக்காது, வீட்டுக்கும் நன்மை இருக்காது இல்லையா. நிறைய பேர் வீட்டில் கூட தொல்லையாகுது, என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கூட கட்டி கொடுத்துட்றாங்க. சிலருக்கு அப்பாவோ தாத்தாவோ இருந்தா சாப்பாடு கட்டி நீ போயிடு, உன் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்து பேசிட்டு மதியானம் சாப்பாட்டுவான்னு கட்டி கொடுத்துட்றாங்க. நீ வீட்டில் கொஞ்சம் தொல்லை கொடுத்துருக்காது எல்லாரையும் அது இல்லையா. அப்படி கூட இன்னைக்கு நிறைய பேர் அனுப்புறாங்க. சில பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது என்ன பண்றாங்க, சொந்த பையனா இருப்பான், சொந்த பொண்ணா இருக்கும், அவங்க இருக்கிறவங்க தான் வீட்டில் இருக்க முடியாது, அதுக்கப்புறம் வீட்டை கூட்டிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் வர வரைக்கும் அவங்க வெளியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அது ஸ்தோத்திரம். அந்த மாதிரிலாம் வீணா போனவங்கிட்ட உட்காராதேன்றார் ஆண்டவர். வீணோரோட உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. வஞ்சகர் என்ன தெரியுங்களா, ஏமாற்று பேர்வழிகள். இனிமையா பேசுவாங்க, நல்லவங்களை போல பேசுவாங்க, ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. தெரிஞ்சிடுச்சா திரும்பி அவங்ககிட்ட என்ன செய்யாத, தொடர்பு வைக்காத. இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. ஏன்னா ஆலோசனை கர்த்தரவர் அல்ல இல்லையா. 5வது வருஷம் சொல்லுது, பொல்லாதவர்கள் கூட்டத்தை நான் பகைக்கிறேன், துன்மார்களோட உட்காரு. பொல்லாதவன் தெரிஞ்சா நான் அவங்க தான் நமக்கு பகைய. பகைனா என்னது, ஒரு பகை கிட்ட பேசுவோன்னா, பகைன்னு வந்துச்சுன்னா கிட்டே நிறுத்த மாட்டாங்க. அதான் வெறுத்துருங்க. நீ கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான காரியங்களை என்ன செய்யாத. நீதிமொழிகள் 4 சொல்லுது, 14-15 வாசிக்கிறேன் கேளுங்க. துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, துன்மார்க்குடைய பாதையில பிரவேசியாத, உள்ள நுழையாத. தீரருடைய வழியில நடவாதே. தீமை செய்யறவங்கன்னா
அவங்க பின்னால் அவங்க கூட போவாத. 15வது வருஷம் சொல்றது, அதை வெறுத்து விடு. பார்த்தீங்களா, முதல் சொன்னது மாதிரியா இருக்குது பாருங்க வசனம். அதை என்ன செஞ்சிரு, வெறுத்துருன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வழியா அது வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. நான் சொன்னேன்ல, அது தெரியுதா, ரெண்டாவது அப்புறம் எங்க நிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவன் நிக்கிற இடம் சரியில்லைன்னா கண்டுக்காத மாதிரி போயினே, கண்டு காணாம போயிடு, வழியிடு. அங்க போய் நின்று அவன்கிட்ட பேசின்னு இருக்காத, தேவனுடைய நாம தூஷணப்படும், வெறுத்துருன்ற. இல்லையா? அதே நீதிமன்ற 4:16-17 வாசிக்கிறோம். பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவளுக்கு நித்திரை வராது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு, எந்த மாதிரி ஆட்களுக்கு, தீவுடைய வழியில நடக்கிறாங்க, தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு வீட்டில் தூக்கம் வராது. நான் சொல்ற, அவர் சொல்ற, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவளுக்கு நித்திரை வராது. அவங்க டெய்லி யாரையாவது ஒருத்தர் கெட்டு தான் வீட்டை போய் படுத்து தூக்கமே வரும். அல்ல இல்லையா? அந்த மாதிரி இருப்பாங்க. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். யாரையாவது அழிக்காம விட்டாங்கன்னா வீட்டில் படுத்தா கூட அவங்களுக்கு தூக்கம் வராது. பறந்து படுத்துன்னு இருப்பாங்க. இன்னைக்கு யாருமே மாட்டலையே, யாரையும் கெடுக்கலையே, இன்னைக்கு யாருக்கு துராலோசனை கொடுக்கலையே நம்ம. அல்ல இல்லையா? அப்படின்னு அவங்க என்னமே கபட்டு இறுதியமா இருக்கும். 17வது சொல்றது, அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து, உணவை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். இல்லையா? அப்படின்னா என்னது? ஆகாமிய அப்பம் தாங்களா உடைச்சி சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது. யாரையாவது ஏமாற்றி அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடலாமான்னு இருப்பாங்க. இல்லையா? அதான் ஆகாமியத்தின் அப்பத்தை புசிப்பாங்க. டெய்லி புசித்து கொடுமையின் ரசத்தை குடிப்பார்கள். கொடுமையை புழிஞ்சி ரசமா எடுத்து குடிப்பாங்க. அவ்வளோ கொடுமையான எண்ணம் உள்ளவர்களா இருப்பார். யாரு? துன்மார்க்கர். அல்லையா? இன்னும் நிறைய வசனம் இருக்குது, சொல்லினே போலாம். அந்த ஒரு வசனத்துக்கே, எது சங்கீதம் 3வது அதிகாரம் முதல் வசனத்துக்கே நான் 3 வசனம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். நீதிமன்ற 4:10வது வசனத்தை வாசிங்கனாக்கா, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். உன் வயசு கூட ஜாஸ்தியா கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். ஆயுச உனக்கு நான் வர்த்திக்கப்படுறேன். சொல்ல பாருங்க, என் மகனே கேள், இந்த வார்த்தை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்றது கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை அங்கீகரித்துக் கொள், அந்தபடி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுல இறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கைக்கு ஒத்ததா இல்லை. மகளே கேளு, மகனை கேளு என்ற. அல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது பாருங்க, அதுல புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். சொல்ற புத்திமதிய கேட்டு அதை உறுதியா பற்றிக்கொள். அல்லேலூயா. பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு உயிர், ஜீவன். இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டு எதுக்கு சொல்றாருன்னா, இந்த காலை வேலையில அல்லேலூயா, இதை கேட்கிற யாவருக்கும் ஒரு புத்திமதியை சொல்றாரு. வேற யாரும் இந்த மாதிரி புத்திமதி சொல்ல மாட்டாங்க. வசனம் உள்ள அழகா எழுதி வச்சுக்கிட்டு பாருங்க. எரேமியா 15:16 சொல்லுது, அவன் சொல்றான், எரேமியா எழுதும் போது 15வது அதிகாரத்தில் 16வது வருஷத்துல, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, இன்னைக்கு அந்த வார்த்தை கிடைக்குமா நம்ம காத்துனது. காஞ்சி போன ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஒரு செடி இருக்குதுன்னா காஞ்சி போயிருக்கோமா, அந்த மணலை கட்டியாயிட்டு இருக்கும். தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊத்துறீங்களை சொட்டு காணப்படும். ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி பாருங்க, அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் இருந்தார் அப்படி விழுந்துடும் சர்ன்னு. அதை போல வார்த்தை எப்போ கிடைக்கும்னு காத்து நிற்கிறோமா. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. பாக்கியம் பெற்றவர்கள் நம்மளால் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நல்ல சொல்றீங்களா? என்னையும் சேர்த்து தான், நான் கொடுக்கல உங்களுக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இது. வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் அழியாது. இதை கிடைச்சு நான் சொல்றேன், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே சாப்பிட்டுட்டேன்றான். அது செரிமானம் ஆயிடும். சாப்பிட்ட சோறு செரிமானம் நான் வாமிட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்படி இல்லை, இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அதை உட்கொண்டே சாப்பிட்டேன். உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், அல்லேலூயா, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. எப்படி சொல்றாங்க,
சேனையின் தேவனாய் கர்த்தாவுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீர் உடைய நாமத்தை என் நெற்றியில் தரித்திருக்கிறீங்க. நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு முத்திரை குத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால உங்க வார்த்தை கிடைச்சோன்னு நான் உடனே சாப்பிட்டேன். அது என் வார்த்தை எப்படி இருந்துதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பிடணும் அலையிலையா சுவையா இருந்தது. தேடிலும் தெளித்தேனா இருக்கு, மதுரமா இருக்கிறது. என் இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. அதை சாப்பிட்டவனே என் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. சரி தேவனாய் கர்த்தாவுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. 2வது வசனம் பாருங்க, சங்கீதத்துல 1 அதிகாரத்துல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவு பகலும் வேதத்தை அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். இதை விட்டுட்டு இந்த மாதிரி பாவிகளை உட்கார்றது, துன்மார்க்கன் வழியில செல்றது, பரியாசகர இருக்கிற இடத்துல உட்காராம இருக்கிறது, இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிடு. செய்ய வேண்டிய காரியத்தையும் சொல்ற. 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எப்படா வேதத்தை வாசிக்கலான்னு ஒரு பிரியம். இன்னைக்கு பிரியம் யாருக்கும் எது மேல இருக்குது? உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்குமே, குழந்தையில இருந்து 1 வயசு 1.5 வயசுல இருந்து சாகுற வயசு வரைக்கும் சொல்லுங்களா, எல்லாமே கையில் என்ன வச்சிருக்குது? செல்லு மேல அவ்வளவு பிரியமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செல்லை வாங்கி கொடுத்துட்றாங்க, அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு வேற சொல்லி கொடுத்துட்றாங்க. வீட்டில் அந்த தொல்லை கொடுக்குறத காட்டில் வெளியே எங்கன்னா உட்காந்துக்கிட்டோன்னு அந்த செல்லில் எப்படி ஆப்ரேட் பண்ணால் சினிமா வரும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. வேற எதுவும் தெரியாது. கரெக்டாக அது அழிஞ்சிட்டு அதில் இருந்து படத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆமாம், படம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். வயசானவங்க காதில் சொல்லி ஒரு 3 உட்காந்து வீசிச்சிங்கன்னா என்ன சினிமா வரும். அது இல்லையா? எவ்வளோ பெரிய பாருங்க அது மேலே. அந்த மாதிரி வேத புத்தகத்தை பார்த்தவனே நமக்கு அப்படியே ஒரு வெறித்தனம் ஆகும். அது இல்லையா? செல்போனை தலைமாட்டில் வச்சு படுக்கிற மாதிரி பைபிளை தலைமாட்டில் வச்சு தலைமையில் அது மேலே வச்சு படக்கூடாது. எப்போ நினைச்சாலும் டைம் கிடையாது, முடிச்சவனே எழுந்து செல்ல பார்ப்பாங்க. நடுராத்திரி தூங்கினு எழுந்து ஆன் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி வெறித்தனம் எது மேலே இருக்கணும்னாக்கா பைபிள் மேலே இருக்கணும். அதான் பிரியமாக இருந்து சும்மா எடுத்து வாசிக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தா அதுக்கு அப்புறம் அடுத்து செய்யக்கூடிய காரியம் என்னதுன்னா, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. நீ செல் மேல எவ்வளவு அளவுக்கு தியானமா இருக்கிறியோ அதை போல வேத வசத்தின் மேல் பிரியத்தை வைத்து அது மேல தியானமாயிரு. அதை தியானிச்சுக்கிட்டே இரு, சாப்பிட்டுனே இரு. சாப்பிட்டது என்ன செய்ய? அசப்பட்டுக்கினே இரு, ருசி பார்த்துக்கினே இரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்றார். அல்லேலூயா. யோசுவா சொல்லும்போது 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்றாரு, இந்த நியாயபிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. நியாயபிரமாண புஸ்தகம், புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள், புஸ்தகத்தை எடுத்து ஒட்டிக்காதீங்க. அல்லேலூயா. புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். யாரும் உனக்கு குறை சொல்ல முடியாது. ஏசப்பாட்டு ஏதாவது குறை கண்டுபிடிச்சாங்களா? முடியல. ஏன்? அவர் தேவன் மேலவே பிரியமா, அவருடைய தாகமாகவே இருந்தார். அவரை பிரியத்தை நிறைவேற்றணுன்ற எண்ணத்தோடவே வந்தார். பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும், அவர் சிலுவையில் போய் இறக்குற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை தான் தியானம் பண்ணிட்டு இருந்தார். 12 வயசுல கூட அங்கேருந்து அவங்க அம்மா கிட்ட எஸ்கேப் ஆகிட்டார். வளர்த்த தகப்பங்கிட்ட இருந்தோம், பெத்த தாய்கிட்ட இருந்தோம். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? தப்பிச்சிக்கு போயிட்டார். அது இல்லையா? எஸ்லேமுக்கு போகும்போது என்ன பண்ணாரு? அவரு தப்பிச்சிக்கு போய் அவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துன்னு வேத பாரகர்கள் பரிசேயர்கிட்டலாம் உட்காந்து அவங்ககிட்ட இவர் கேட்குற கேள்வி அவங்க பதில் சொல்ல முடியல. அவங்க கேட்குற கேள்விலாம் இவர் பதில் சொல்லிட்டு 12 வயசுல. ஏன்னா அவருக்குள்ள அந்த வல்லமை இருந்தது. அது இல்லையா? 12 வயசுல எப்படி அந்த வேதத்து மேல அவருக்கு ஒரு பிரியம் பாரு. தன்னை பற்றியே பிரசங்கம் பண்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? யோசிச்சுப்பாரு. அது இல்லையா? தன்னை பற்றியே தான் எப்படி பட போகிற பாடல்கள் யாருக்காக வந்தோம் இதை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார்.
எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, தீர்க்கதரிசி அது இதுன்னு. ஆனா ஒருத்த மாத்திரம் சொன்னா, நீ தேவனுடைய குமாரன். எப்படி சொன்னாரு? நீ சொல்லல, உன் பரிசுத்த ஆவியார் ஏவுதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு உனக்கு. இல்லைன்னா நீ சொல்லியிருக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் தேவனுடைய குமாரனா, நம்மளை பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பண்ணிறதுனால தான் அவர் மேல அந்த அந்த உறுதி. அவர் வருவார், வரப்போகிறார், நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், இந்த சந்ததி ஒரு நாள் ஒழிந்து போகாதுன்ற ஒரு அல்ல சொல்லுங்களா. அப்ப அந்த விருப்பம் எப்போ வருதுன்னா, கர்த்தர் மேல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாமல் இருக்கும்போது தான் அந்த தியானம் நமக்கு வரும். இரவு பாவம் அல்லையா. சங்கீதம் 19 119 14 வாசிக்கிறீங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் ஒரு சாட்சியின் வழியிலே களி கூறுவேன். சங்கீதம் 119 14 வாசிக்கிறேன். 14 வசனம் என்ன சொல்லுதுன்னா, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல. பெரிய ஒரு பணக்காரன் பணத்தை வச்சுக்க எப்படி அது மேல களி கூறுன்னு கேட்கிறான். இரவு பார்க்கலாம், நம்மகிட்ட எவ்வளோ ஆகுது, பேங்க்ல அங்கே அவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நான் பெரிய பணக்காரன், அதை எப்படி சந்தோஷப்படுறான். அதை போல நான் உமது சாட்சியின் வழியிலே களி கூறுவேன். நமக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா, பணம் காசு கிடையாது. இயேசுவை நான் திருப்தி பற்றின்னு இருக்கிறேன், இயேசுபடி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இயேசுடைய விருப்பத்தின்படி நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அல்ல இல்லையா. 15 வருஷத்துக்கு ஒரு கட்டளைகளை, கட்டளைன்னா அவர் நமக்கு ரெக்வஸ்ட் கிடையாது, நீ இப்பதான் செஞ்சா அவன் ஆர்டர். அல்ல இல்லையா. இது பாருங்க, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நீ கொடுக்குற அந்த சரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே மகிழ்ச்சி. பிரமாணங்கள் அல்லையா. இப்போ டெய்லி நம்ம ஒரு ஏதாவது ஒரு அறிக்கை வருதா, நல்ல அறிக்கை வருதா, நமக்கு பிரியமான அறிக்கை வருதான்னு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். இல்லை, அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் யாரு? ஏசப்பா தான், அவருடைய ராஜ்யம், அவர் கொடுக்கிற பிரமாணங்கள், சரத்துகள் அல்லையா, அந்த வாக்குறுதிகள், மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். வாக்கு தத்துவத்தை கேட்கும் போதுதான் மகிழ்ச்சி அடையும். உமது வசனத்தை மறவேன், உமது கற்பனைகள் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமா இருக்கிறேன். நீங்க தான் என்ன நடத்தி செல்லணும், நான் அதை விட்டு விலைக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு அவன் ஜெபம் பண்றான். பிரியமானது அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா, இப்படி பண்றவன் சங்கீதம் அவன் துன்மார்க்கரை பற்றி சொல்லும்போது காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருப்பான் அப்படின்றாரு துன்மார்கள். ஆனா இப்படி ஆண்டோடைய சத்தியத்தின்படி, அதாவது பாவியில் வழியில் இல்லாமல் பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராமலும் இப்படிலாம் இருந்துட்டு கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இந்த இரவு பகலும் தியானம் பண்றானே, அவன் எப்படி இருப்பான்னு சொல்றா இருப்பாருங்க. அது 3வது வருஷத்துல சங்கீதம் 1ல், அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொண்டு வந்து இளையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுக்கு பஞ்ச காலத்துல கூட, மழையே பெய்யாத காலத்துல கூட அந்த மரத்துக்கு வேருக்கு தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஜீவ நீர். உலகத்துல எவ்வளவு வறுமை, துன்பம், வேதனை வந்தால் கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவனுக்கு ஒரு குறை வைக்க மாட்டான். அலைவே காரணம், உன் குறைகள் எல்லாம் மகிமை ஐஸ்வர்யத்தினால் உன்னை நிறைவாக்குறான். உன் கண்ணுக்கே தெரியாத அந்த மகிமை ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா நம்ம ரூபா வச்சு தானே ஐஸ்வர்யவான்னு சொல்றோம், பணக்காரனே. இந்த நோட்டு அடிக்கிறது இதை வச்சு இல்லை, கண்ணால காணாத ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதான் பொக்கிஷம் ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷத்தை, ஒளி பீடத்தில் உள்ள உதயலையும் நான் உனக்கு தருவேன். ஒரு நல்ல சொல்லுங்களா. அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? பொக்கிஷம். அவர் கொடுக்குற அந்த புதையல், இந்த வசனம் இருக்குத ஒவ்வொன்றும் பொக்கிஷம். அல்லேலூயா. அதனால தான் சார், நீ நீர்கால் ஓரமா நடப்பட்டு உனக்கு தண்ணி இல்லாம மரம் காஞ்சி போவாது. நீ அந்தந்த காலத்துல அந்தந்த கனியை கொடுத்து இளையுதிரா இருக்கிற மரத்தை பிறப்பாய், அவள் செய்வதெல்லாம் வாய்ப்பு. தண்ணி ஊத்தாம இருந்தா இலைனா ஆயிடும், போட்டிடும், காஞ்சி போய் தேங்கி போய். அப்படி இல்லை, ஏசப்பாக்குள்ள நிலைச்சு நின்னீங்கன்னா அல்லேலூயா, அவர் திராட்சை செடி, நாம் அதில் நிலைத்திருக்கிற கொடி.
செடி காயுமா? ஏசப்பா செடி அப்போ இருக்கிற கொடி தான் செய்யும், தானா பச்சை பச்சேன்னு இருக்கும், இலை இதெல்லாம். அதாவது அதன் காலத்தில் என்னென்ன கனி கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடி. நல்ல சொல்லிங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல சொல்லுவீங்களா? அது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்மளை அழிக்க பார்ப்பான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். யோசேப்பு காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் சகோதரர்லாம் அவனை என்ன செய்தாங்க? அவனை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க முதல்ல. அதைத்தான் புரிய வெட்டி அதை போட்டாங்க, அப்படியே கஞ்சி அப்படியே சாப்பிட்டா அவன் விட்டாங்க. அதுலயும் பாரு, அவன் சகோதர ஒருத்தனுக்கு ஏவப்பட்டு அதுக்கப்புறம் நீ சாவடிப்ப. உண்மையிலேயே அங்கே இல்லைன்னா அவனுக்கு தண்ணி கிடைக்காது. அவனை தூக்குடா மேலன்ற மாதிரி அவனுக்கு ஒரு இது ஆலோசனை வருது. அந்த வியாபாரிங்க போயின்னுக்கிறான், அவன்கிட்ட புத்தரெல்லாம் அவனுக்கு எங்கன்னா போய் விற்றுவானுங்க, காசு சம்பாதிச்சுவாங்கடான்னு சொல்லி அவனை அங்கேருந்து புயலில் தூக்கி விட்டு அதை அங்கே போகிற இஸ்மாயில்கிட்ட அவன் கொடுத்துட்டு அவன் திரும்ப அங்கே எகிப்து தேசத்தில் இருக்கிற போத்திபார்கிட்ட அதை விற்று எவ்வளோ விற்றுருக்கிறான் அவன்? 20 வெள்ளி காசு. அது இல்லையா? ஒரு அடிமையை வாங்கணும்னா எவ்வளோ வாங்க காலத்தில் 20 வெள்ளி காசு கொடுத்தா கிடச்சிடும். ஆண்டவர் 30 வெள்ளி காசில் காட்டி கொடுக்கலையா? அந்த மாதிரி 20 வெள்ளி காசு கொடுத்தா அங்கே ஒரு ஆள் கிடைக்கும் வேலைக்கு. மனுஷனை வேலை கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அடிமையா. அப்படி அவன் என்ன பண்ணான்? போத்திபார்கிட்ட பாருங்க, ஒரு சாதாரண ஆளுகிட்ட வைக்கல. அல்ல இல்லையா? போத்திபார்கிட்ட அவன் வைக்கப்பட்டான். இல்லை இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39 இருக்குது. முதல் வசனம் எடுக்கிறேன் பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எங்க? எகிப்து தேசத்துக்கு அனுப்புறாங்க. பார்வோனுடைய பிரதானியம், பார்வோன் ராஜா இருக்கிறாங்க, அவனுக்கு பிரதானியம் தலையாரிகளுக்கு அதிகாரி. தலையார்னா அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாருக்கும் இவன் அதிகாரி. அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் அதிகாரி யாரு? சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் அதிகாரி யாரு? பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி அல்லேலூயா. அங்க அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற அந்த பார்வோன் கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சீஃப் அவன் தான் யாரு? போத்திபார். ஒரு அல்ல சொல்லுங்களா? இன்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்துல வாங்கினான். இஸ்மவேல் வித்தின்னு போறாங்க, இவங்க சகோதரத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ணான்? தூக்கி போயிட்டு அங்கே விற்கிறான், வியாபாரம் பண்றான். இந்த மனுஷனை யார? யோசேப்பை. அதை ஒரு போத்திபார் வாங்குறான். அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தலைவனாக்கிறவன் யாருக்கிட்ட? ராஜா அரண்மனையில் இருக்கிற போத்திபார் அரண்மனையில் இருக்கிற ஒரு அதிகாரிகளுக்கெல்லாம், அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் சீப்புகள்லாம் இவன் சீப்பு. அல்லேலூயா. அவன் வாங்கிட்டு போறான், அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கிட்டு போயிட்டு என்ன சொல்றான் பாருங்க, 2வது வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதாங்க முக்கியம். நீங்க எவ்வளவு மட்டமா உங்களை ஆண்டவர் மனுஷன் நினைச்சு 20 வெள்ளி காசுக்கு 10 வெள்ளி காசுக்கு வாங்கினாலும் உங்க கூட ஒருத்தர் இருந்துட்டா போதும். யாரு? ஏசப்பா. நல்லது இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான். சொல்லுவாங்க காரியாரம் பாவ அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. காரியம் நடக்கும்போது வருவான். அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஞானம், காரிய சித்தி உள்ளவன். அல்லேலூயா. இவன் காரியக்காரன் இல்லை, காரிய சித்தி உள்ளவனானா. அவன் எகிப்துடைய தன் எஜமான வீட்டில இருந்தான். எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு எஜமான்கிட்ட இருக்கணும். அவன் நிறைய பேர் வாங்கி போட்டிருப்பான்ல அவன் வீட்டில். எத்தனை வேலைக்காரர் வாங்கி ஒரே ஒரு ஆளை வாங்கி போயிருப்பான். அவனுக்கு இதே வாங்குற வேலையாக இருந்திருக்கும். அல்லது எதுக்காக தேவையாக இருந்திருக்கும் வேலைக்கு இவனை வாங்கி போயிருப்பான். அதுவும் இவன் எப்படி இருந்திருப்பான்? அழகாக வேலை இருந்துக்கிறான். யோசிச்சு சூப்பராக இருப்பான். அல்லேலூயா. சின்ன வயசு. அதனால என்ன பண்ணிட்டாங்க? இவனை வாங்கிட்டு போறான் அவன் வீட்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று. ஆனால் அவன் அப்படியே நோட் பண்ணிக்கினே வரான் எல்லா வேலைக்காரனும். இவனை மொத்தம் இவன் வித்தியாசமா இருக்கிறான் என்னடான்னு சொல்லிட்டு, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். எவ்வளவு அருமையான வசனம் பாரு. எல்லாரும் நோட் பண்றான், இவங்கிட்ட ஏதோ ஒரு வல்லம் இருக்குது, இவன் வித்தியாசமான ஆளா இருக்கிறான். அல்லேலூயா.
புத்திசாலியா இருக்கிறான், காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான், எது செஞ்சாலும் நல்லா செய்யறான், உண்மை வேற இருக்குது அவங்ககிட்ட. அல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, அடிமை கிட்ட போய் எவனா தயவு வைப்பானா? அது எறானோ, இது வேலை செய்யறானோ, அவன்கிட்ட தயவு வச்சானோ. மனுஷ தயவு கொடுக்குறாரு பாருங்க. ஏசப்பா கூட இருந்துட்டானா எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் ஏசப்பாவை தேடுகின்றோம். அல்லையா? தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் வேலைக்காரனும் வச்சிருக்கிறான் பாருங்க. வேலைக்காரனும் வச்சிருக்கிறான், தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் ஆக்கினான். எது செஞ்சாலும் உன்னை கேட்டுதான் மற்றவெல்லாம் செய்யணும். அல்லையா? நீ தான் விசாரிக்கணும். ஏன்னா இவனுக்கு அந்த அதிகாரத்தை அவன் கொடுத்துட்டான். விசாரணைக்காரன் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு எடுத்தான். மொத்தத்தை நீ பார்த்துக்கோ, ஃபுல்லா ஃபேமிலியை மெயின்டைன் பண்றது எல்லாம் நீ உங்ககிட்ட கொடுத்துட்டேன், கணக்கு வழக்கு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அல்லையா? ஒரு அடிமைட்ட அவனே சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து வாங்கப்பட்டு அவன்கிட்ட காசு மொத்தத்தை கொடுத்த என்ன பண்ணுவாங்க? ஆனா பாருங்க, எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்து, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமுள்ள ஊழியர், கர்த்தருடைய ஊழியர்ன்றதை இதுக்கு மிஞ்சின கனமுள்ள ஊழியர் வேற எதுவுமே இல்லை உலகத்தில். கனம்னா அது மதிப்புக்குரிய வேலை. நீங்க என்னதான் உலகத்துல படிச்சு என்ன கனமான போஸ்டிங்ல இருந்தாலும் சரி, அந்த போஸ்டிங்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. அந்த போஸ்டிங் ஒட்டி தூக்கி போட்டாங்க, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டா முடிஞ்சு வச்சுக்காரு. ஆனா கர்த்தர் ஊழியம் அப்படி இல்லை. 10லே உயிர் போகும்போது கூட மெசேஜ் கொடுத்துனே இருக்கலாம். அல்லையா? உங்களுக்கு இருக்கிற மதிப்பு கொஞ்சம் கூட குறையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரிட்டைர்மெண்ட் இல்லாத ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, விசாரணைக்காரன் வந்து ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தன் உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணமாக இருக்கிறது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். என்னைக்கு இவங்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சானோ அவன், நீ பார்த்துக்கடா எல்லாத்தையும் சொன்னானோ, அன்ன நாள் தொடங்கி அந்த போத்திபார் வீடே ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. பாருங்க, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணம் ஆக்கினது முதல் கொண்டு, என்னைக்கு அவனை அந்த போஸ்டிங்ல நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், உன்னை நம்பி ஒப்புடுங்க, உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, உன்கிட்ட கர்த்தர் இருக்கிறான்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் சொல்லல. மனசுல வச்சு நான் எப்ப அவன்கிட்ட ஒப்படைச்சானோ, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த யோசேப்பினால அந்த எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தெரியும், அவன் எகிப்தியன் தான், அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறவங்க இஸ்ரவேலை. அல்லையா? அந்த எகிப்தியன் தான் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினான். ஆனா அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். உங்கள் நிமித்தமா தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பகுதி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் நிமித்தமா ஆசீர்வதிக்கப்பட்டது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு. வீட்டில் மாத்திரம் இல்லை, யாருக்கு? அந்த அந்த எகிப்தியனுக்கு வெளியிலே அவனுக்கு ஆசீர்வாதம். இல்லையா? அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தெரியுமா? இதுவா இதுக்கப்புறம் பிசாசு விட்டுருமா? அவனை விடலையே. அவன் மனைவி விடுமா? ஏதோ தேவையில்லாத ஒரு பழி அவன் மேலே போட்டு அவன் மனைவி கட்சியில் அவன் அந்த தப்பை செய்யவே இல்லை. பாரு, பிசாசு செய்யாத தவறு. இப்போ ஏசு எதுக்கு செஞ்சேன்னா செஞ்சாரு. நீங்க சிலுவையில் அறையிலையா? அவர் செஞ்சது என்ன? யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை. அது மாதிரி இந்த யோசேப்பு பாருங்க, அவன் ஒரு தப்பும் செய்யல. அந்த வீட்டுக்கு உண்மையா இருந்துக்கிறான். இவனால அந்த போத்திபாரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அவன் மனைவி மூலமா ஒரு தப்பு ஏதோ ஒன்று செய்ய வச்சு ஒரு தப்பான காரியத்தை சொல்லி அவனை திரும்பி எங்க போடுறாங்க? சரியில போடுறாங்க. தொத்தி தொத்தி அச்சுன்னு தான் இருக்கும். ஆனா உலகத்துல உபத்திரம் உண்டு, நீ திடன்கோள், நான் உலகத்தை சரியில போடுறேன். சரியில அவனுக்கு நான் வைக்கிறதா நல்ல சொல்லிங்களா? அல்லேலூயா. எப்படி பாருங்க, சிறையில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. அங்க இந்த வருஷத்து மாத்திரம் வாசி முடிக்கிறேன். ஆதியாகமம் 39 22 23 வாசிக்கிறது. சிறைச்சாலை தலைவன், அந்த சிறைச்சாலைக்கு அங்க வார்டன் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஜெயில் வார்டன்ஸ் இருப்பாங்க. அவங்க சிறைச்சாலை தலைவன்
சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வத எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். நல்ல சொல்லுங்களா இல்லையா? பாருங்க, இங்க வீட்டுல போத்திபார்ட்ட விட்டா, அடிமையா விட்டா, அவன் மொத்தத்தையும் அவன் ஒப்படைச்சான். இப்ப இவங்க வீட்டுல இருந்து இந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, தப்பான காரியத்தை அவன்கிட்ட சொல்லி அவனை ஜெயிலுக்கு கட்டி விட்டுச்சு. யார்? இந்த போத்திபார் வைப்பு. அங்க போனா இவன் கஷ்டப்படுவான்னு பார்த்தா இல்லையா, அங்க சிறைச்சாலைக்காரங்க ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. இங்க போத்திபார்ட்ட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு போத்திபாருக்கு. இப்ப இங்க இருந்து எங்க போயிட்டாச்சு, அங்க போனோடனே ஒரு சில அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த வார்டன் ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான், பக்தி உள்ளவனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருறா, உனக்கு நான் ஒரு ஆளை அனுப்புறேன், நல்ல ஆளான்னு சொல்லிட்டு தீமதி ஒரு இங்கே போட்டா போகுது. யாரு? யோசிப்பேன். நல்ல சொல்லுங்களா? போட்ட உடனே அவன் என்ன பண்ணான், அவனுக்கு உண்டான வேலையெல்லாம் அங்கே கொடுத்தான். இந்த கைதி கிட்டலாம் எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணுங்க, இவன்கிட்ட கொடுத்தா இவன் பார்த்துக்குவான். அப்போ எல்லாத்துக்கும் தயாரான ஆள் தான் அவன். யோசிப்பு ஒன்றும் பயந்த ஆள் இல்லை. ஒரு வார்டனா, ஜெயில் வார்டனாகிறான்னா எவ்வளோ இது தைரியம் இருக்குன்னா எல்லாரும் இருக்கணுமே. ஒரு எல்லாத்துல ஒரு கைதிக்கு பயப்பட வைக்கணும்னா கத்திர சொத்தை இவன் சொல்றது அவன் கேட்கணும்னாக்கா சாதாரண சொத்தையெல்லாம் போடுவாங்க இல்லையா? அப்போ அவனுக்கு தெரியுது யோசேப்பு அந்த கெப்பாசிட்டி உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பே அவன்கிட்ட கொடுத்தான். யாருக்கிட்ட? அந்த யோசேப்பு ஒரு எல்லாத்துல இல்லையா? கத்திர சோதரம் செய்தான். கர்த்தர் அவனோடு குறைந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இந்த யாவற்றையும் குறித்து சிறைச்சாலைக்க தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போ பாருங்க, அங்க போய் என்ன பண்ணா, கைதி கிட்ட எப்படி நடக்கணும் இல்லையா? சும்மா அவங்கள போய் அவங்க ஏற்கனவே அவங்க கைதினா அந்த அக்யூஸ்ட் என்ன தொடக்கிறவங்க அவங்கள தன்மையா நடத்தி அவங்கள நடத்தாம போய் அவங்ககிட்ட போய் முறைச்சி நீ பண்ணிட்டு இருந்தா அங்க பிரச்சனைலாம் வருது. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, சிறைச்சாலை வார்டன் அடிச்சுக்கிறது இது நடக்குது. ஆனா இவங்கிட்ட கொடுத்ததுலேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது இல்லை. 10 கொலை பண்ணவனும் இவனை பத்தி குறை சொல்லலை, ஒண்ணுமே செய்யாத எத்தனையோ நிரபராதி உள்ள போயிட்டான், அவங்களும் எதுவும் குறை சொல்லலை. எல்லாருக்கும் யாருக்கும், ஏன்னா காரிய சித்தி உள்ளவன் நல்லது இல்லைங்களா? தேவங்க கூட இருந்தாருன்னா அந்த விவேகத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. பாருங்க, இப்ப இவனுக்கு எந்த தொல்லையில வீட்டுல ஜாலியாக போய் தூங்கினுக்கிறான். யாரு? சிறைச்சாலைக்கார. எல்லாத்தையும் விட்ட கொடுத்தா கரெக்டா போயினுக்குது. அங்க அதிகாரம் மேல அதிகாரம் பாக்குறாங்க, ஒன்றும் ஜெயில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யாருக்கு பேரு? யோசேப்பு கிடையாது. யோசேப்பு நிமித்தமா அந்த சிறைச்சாலை அதிகாரி ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு இன்னும் எப்படி இருக்கும், நம்ம கூட ஆனவனா ஏதாவது பிரச்சனை வந்து கம்ப்ளைண்ட் வந்தது, அழகா என்ன அழகா மெயின்டைன் பண்றான் சிறைச்சாலையை இல்லையா? ஆண்டவர் அப்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இன்னைக்கு என்ன மனு இது என்ன சாப்பாடு அவங்களுக்கு மெனு கொடுத்த அலையில என்ன போட்ட வந்த யாருக்கு என்ன பிரச்சனை எதுவுமே கேட்க, எல்லாத்தையும் அவனே சால்வ் பண்ணிக்கிறான். அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். சாலமன் என்ன கேட்டால் ஞானத்தை கேட்டார். ஒரு அல்ல சொல்லிங்களா? நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்ற வார்த்தை தான். 92:15 சொல்லு சங்கீதத்துல, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். இன்னும் சங்கீதம் 128 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அங்க சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரு. அலையிலியா? சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, சாப்பிட முடியாது, எதோ செலவாயிடும், ஓட்ட பையில போட்ட மாதிரி. அப்படின்னா இல்லை, நீ சம்பாதிக்கிறத கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 10 ரூபா சம்பாதிச்ச விட போதும், நீ நிறைய சம்பாதிக்கிற உனக்கு திருப்தியா நடத்த. கண்மனையின் தேடினால உனக்கு திருப்தியாக நல்ல சொல்லுங்களா? எளிமையா கடைசியாக ஒரு வசனம் 17:8 சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அவனுக்கு கஷ்டம் துன்பம் வேதனை எதுவும் அறியாத மாதிரி கர்த்தர் புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீரில் அழைத்து செல்வார். நம் ஜெபிப்போமா? அன்பான தேவனே, நீ என்ன விருப்பப்படுகிறீரோ அதை எங்களுக்கு செய்யும். நாங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவியின் வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காட்டு உட்காரும் இடத்துல நாங்கள் உட்காரக்கூடாது. அதுக்கு பதிலாக
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷர்களாகவும் பாக்கியம் பெற்றுள்ளாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீர் இப்படி ஆசீர்வதிக்கணும். நீர் கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போலவும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாகும். இது செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. பலத்த கருத்துக்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்புகிறோம். பரிசுத்த ஆவியான ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.